பொதுவா இந்த டாட்லர் ஏஜ் கேட்டகரியில இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்க்ரிப்ளிங் பண்றது அவ்ளோ பிடிக்கும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாமே நோட்ல பண்ற வரைக்கும் ஓகே. வீட்டு சுவர்ல பண்ணும்போது அது கொஞ்சம் கவனமா தான் பார்த்துக்கணும். என்னோட கன்டென்ட் எல்லாமே ஹோம் ஸ்டோரி ஓரியன்டடா தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வீட்ல சில ஸ்பாட்லாம் அடிக்கடி காமிக்கிற மாதிரி இருக்கும். அங்க தான் கரெக்ட்டா டொகோ ஸ்க்ரிப்ளிங் பண்ணி வச்சுக்கிறதுனால அது வீடியோல பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மார்க்கர் ஸ்ட்ரெயின்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்கு நெறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்போ ரேண்டமா சர்ச் பண்ணும்போது இந்த கிளீவோவோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. இந்த ஸ்டெயின் ரிமூவர் ஜஸ்ட் அந்த டிஐஒய் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கொடுத்துருக்கிற பவுடரை அந்த பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதில் லிமிட் இருக்கும். அது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரிப்ளிங் இருக்கிற இடத்துல நான் அந்த கிச்சன் டவல் யூஸ் பண்ணேன். அது போகவே இல்லை. என்னடா இது ஒர்க் அவுட் ஆகலன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சில ரீல்ஸில் பார்க்கும்போது ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணால் போகுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் போயிருக்கு. இந்த யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டெயின் ஃபுல்லாக போச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. மைனூட்டாக பார்த்தா அங்கங்கே இருக்க தான் செய்யுது. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஓகேவாக தான் இருக்குது.